அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கிரீன் பிஸ்தா அப்படிங்கிற ஆப்பை நம்பலாமா, இதை நம்பி யூஸ் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கிரீன் பிஸ்தா அப்ளிகேஷனை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த அப்ளிகேஷன் ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்றாங்க. இ-காமர்ஸ் அப்ளிகேஷனா? அப்போ இதுல நிறைய விதமான ப்ராடக்ட்லாம் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க நிறைய விதமான ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணல. இவங்க சேல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்தியன் கரன்சி மட்டும்தான். ஆமாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்தியன் கரன்சி நோட் அது 10 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் என்ன வேல்யூ கொண்ட நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதோட சீரியல் நம்பரை ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சீரியல் நம்பரை வச்சு அந்த நோட்டை பிளாட்டினம் கோல்டுன்னு 2 கேட்டகரியா இவங்க பிரிக்கிறாங்க. பிளாட்டினம் நோட்ஸ் அப்படின்னா செலிபிரிட்டிஸ் லைக் ரஜினிகாந்த், விராட் கோலி, எம்எஸ் தோனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டிஸோட நேம்ல இருக்கக்கூடிய கேரக்டரும் அவங்களோட பர்த்டேயும் ஒரு கரன்சி நோட்டோட சீரியல் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இவங்க பிளாட்டினம் நோட்டுன்னு சொல்றாங்க. இந்த பிளாட்டினம் நோட்டுக்கு எப்பவுமே ரேட்டு ஜாஸ்தி கம்பேர் டு கோல்டன் நோட்ஸ். நீங்களே பாருங்களேன், விராட் கோலி, எம்எஸ் தோனியோட நோட்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத. கோல்டன் நோட் அப்படிங்கிறது செலிபிரிட்டிஸோட பர்த்டே டேட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பெர்சனோட பர்த்டே டேட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோல்டன் நோட். இந்த கோல்டன் நோட்டுக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்குது. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி நோட்டோட சீரியல் நம்பர் நமக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி நோட்டோட சீரியல் நம்பரோட மேட்ச் ஆகிற மாதிரியான பர்த்டே டேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பரையோ ஃப்ரெண்டையோ தெரியும்னு வச்சுப்போம். இப்போ அவர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி நோட்டை வாங்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலி மெம்பருக்கோ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி நோட்டோட வேல்யூ பெருசாக தெரியும். அதை அவர் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி நோட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய கரன்சி நோட்டு வேணும் அப்படிங்கிறத இதில் சர்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த கரன்சி நோட்டை யாராச்சும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கரன்சி நோட்டை யார் அப்லோட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட லொக்கேஷனுக்கே இவங்க போய் அந்த கரன்சி நோட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை குவாலிட்டி செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கே இந்த கரன்சி நோட்டை டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சர்ச் பண்ணக்கூடிய கரன்சி நோட்டை யாருமே அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களால் அந்த கரன்சி நோட்டை ப்ரீ புக்கிங்கும் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் அப்படி ப்ரீ புக்கிங்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை எப்போ வேணால் ரீஃபண்டோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ செல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கரன்சி நோட்டை இந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் இந்த ஆப்போட பிளாட்டினம் கேட்டகரியோடையும் மேட்ச் ஆகலை, கோல்டன் கேட்டகரியோடையும் மேட்ச் ஆகலை. அதனால இந்த ஆப் அந்த நோட்டை பற்றி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என்னடா நோட் இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சப்போஸ் நீங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய கரன்சி நோட் இதுல இருக்கக்கூடிய பிளாட்டினம் ஆர் கோல்டன் கேட்டகரி நோட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க அதை சேல் பண்றதுக்காக லிஸ்ட் பண்ணும்போது ஒரு நோட்டுக்கு 9 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பல்கா லிஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 50 நோட்டை 199க்கு சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானையும் கொடுக்குறாங்க. நீங்க இப்படிலாம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சேல் பண்றதுக்காக லிஸ்ட் பண்ணக்கூடிய நோட்டை யாருமே வாங்க வராததுனால அந்த கரன்சி நோட்டை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சேலும் பண்ண முடியாம அதை செலவும் பண்ண முடியாம இருக்கிறதா நான் சொல்லலை. பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே இவங்க வாங்கக்கூடிய லிஸ்டிங் ஃபீக்காக மட்டும்தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர்லாம் யார் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆப்போட அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்களோட நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தா அது எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட நேமாக இருந்துச்சு. இவங்க தான் இந்த ஆப்போட ஃபவுண்டர் கோ ஃபவுண்டரா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதை தவிர அவங்க வேற எந்த இடத்துலையுமே இந்த ஆப்பை பற்றி பேசவே இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் நோட்டோட வேல்யூ 10 ரூபாய் தான், 500 ரூபாய் நோட்டோட வேல்யூ 500 ரூபாய் தான். 10 ரூபாய் நோட்டை சீரியல் நம்பருக்காக 500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன். மேபி என்ன மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். அதையும் தாண்டி எதை பற்றியுமே யோசிக்காம ஒருத்தர் வந்து வாங்கினாதான் உங்களால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். எதுக்கும் நீங்கள் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணி பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. கரெக்டா?